ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பண வரவை தரும் அதிசய பரிகாரங்கள் 27 நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பணவரவை தரத்துக்கு நிறைய பதிவுகள் இருக்குது. பணவரவு தரக்கூடிய அதுக்கு பரிகாரமாக வழிபாடெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாரும் செய்யக்கூடியது, அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடியது. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இது எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் பண வரவை தரக்கூடியதுன்னா அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தான். அதனால் இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். ஏன்னா சம்பத்து தாரையை இயக்கிறதுக்கான பரிகாரம் தான் அது. இப்போ இந்த பதிவில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் நான் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கு நான் எப்படி ஒரு இதாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைலில் எல்லார் கையிலையும் இருக்குது, செல்ஃபி எடுக்கிறோம். அந்த செல்ஃபி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இதில் நான் பரிகாரமாக சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமாக இருக்கும். மிக சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அபரீதமாக இருக்கும். இப்போ நான் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு எப்படின்னா பணவரவு வேணும் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கப்ப அந்த அடுப்புக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துங்க. எரியிற அடுப்புக்கு முன்னால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எரியிற அடுப்புக்கு முன்னால் நின்று ஒரு ஃபோட்டோ, அந்த அடுப்போடு நீங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி, அடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதை நீங்கள் வச்சுக்கலாம், வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படியோ அது பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு அது பண வரவை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அது முதல் நட்சத்திரம். இதுக்கு அடுத்து 2வது நட்சத்திரம் பரணி. அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ தீப்பெட்டியை எரிய வச்சு அப்படியே தீப்பெட்டியை அப்படி கொளுத்தி எரிஞ்சால் அந்த தீக்குச்சி எரியல, அதோடு சேர்த்து அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா சிகரெட்டு லைட்டர், அந்த லைட்டரை நீங்கள் அப்படியே சிகரெட் லைட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அதோடு சேர்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். லைட்டு எரியிற மாதிரி பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி அதை செல்ஃபி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு தேர் படம், அது கோயில் தேர்லாம் நிற்கிதுல்ல, அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு காரு, நல்ல ஒரு காஸ்ட்லியான காரு, அந்த காருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்க கையில் ஒரு தேங்காவை கையில் வச்சுக்கிட்டு அந்த கையில் இருக்கிற தேங்காவோட நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கலாம். அது கடையில் வாங்குகிற மாதிரி கூட, நீங்கள் தேங்காய் வாங்குகிற மாதிரி கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து மிருகசீரிஷா நட்சத்திரக்காரங்க இவங்க இந்த கோயிலில் கல்யாணத்துலலாம் மேளம் அடிப்பாங்க, அந்த மேளக்காரரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாதஸ்வரம் வேணால் மேளக்காரரை மட்டும் தனியாக நிப்பாட்டி அவர் கூட நீங்கள் ஃபோட்டோ மேளத்தோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அவங்க எப்படின்னா, பர்ஸு ஒன்று வச்சு அந்த பர்ஸுலேருந்து பணம் எடுக்கிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இவங்க கடிகாரம் கட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், புனர்பூச நட்சத்திரக்காரங்க. இதுக்கு அடுத்து பூசா நட்சத்திரக்காரங்க. இந்த பூசா நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, முழுக்கை சட்டை போட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், பூசா நட்சத்திரக்காரங்க. இதுக்கு அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, ஒரு சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு சேரில் உட்காந்து, நல்ல ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கிற சேரில் உட்காந்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்.
அது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. இதுக்கு அடுத்து மக நட்சத்திரக்காரங்க. மக நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, இப்போ வந்து இந்த சங்கு இருக்கும். சங்குன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க, கோயிலெலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த சங்கு கையில் இருக்கிற மாதிரி அதோட ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து வச்சுக்குங்க. அது மக நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுக்கு அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க. இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, ஒரு கட்டிலில் உட்காந்துக்கிட்டு கட்டில் கால் தெரிகிற மாதிரி கட்டிலில் உட்காரணும். சேரில் கிடையாது. பூர நட்சத்திரக்காரங்க கட்டிலில் உட்காரணும், இல்லை கட்டிலில் படுத்துக்கிட்டு கூட இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து வச்சுக்கலாம். இது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுக்கடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, இந்த ஜால்ரா கடையில் விற்கும். இந்த ஜால்ரா வந்து வாங்கி ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க ஏன் கடையில் வாங்கணுங்கிறன்னா, ஒரு கல்யாணத்தில் கூட வாங்கி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு லுங்கி கட்டி லுங்கியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து பேண்ட்டுலாம் இல்லாமல் லுங்கி, கட்டம் போட்ட லுங்கி அந்த மாதிரி கட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, இந்த அளவு படி இருக்கும். அரிசிலாம் அளக்கிறதுக்கு பழைய காலத்தில் வச்சுருப்பாங்க, கடைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி படியை எடுத்து அந்த படியை கையில் வச்சு அதோட ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா, தோரணம் கட்டியிருக்கோம் வாசலில், இல்லை கல்யாணத்தில் எங்கேயாவது தோரணம், இந்த மாவிலை தோரணம் அந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்கள்ல, அங்கே போய் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குங்க. இதுக்கு அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க. விசாக நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, கொடையை கையில் விரித்து கொடையை கையில் வச்சுக்கிட்டு கொடையில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குங்க, விசாக நட்சத்திரக்காரங்க. இதுக்கடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க. அனுச நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, தையல் மிஷின் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தையல் மிஷின் வேணாம் அப்படின்னு நினச்சா அயன் பாக்ஸு கடையெல்லாம் நிறைய இருக்கும். அயன் பாக்ஸு, அந்த அயன் பாக்ஸ் பக்கத்தில் நின்று அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அனுச நட்சத்திரக்காரங்க. இதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க. அவங்க வந்து எப்படின்னா, இந்த ஸ்டவ்வு, அடுப்பு, பழைய ஸ்டவ்லாம் இருக்கும், அடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. இது கேஸ் ஸ்டவ் இல்லாமல் பழைய காலத்து ஸ்டவ் அடுப்பு இருக்கும். அது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து மூல நட்சத்திரக்காரங்க. செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரக்காரங்க செல்ஃபோன் காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, ஹெட்ஃபோன் போடாமல் கையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி மூல நட்சத்திரக்காரங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க. இவங்க எப்படின்னா, கையில் ஒரு சோப்பு வச்சுக்கோங்க. சோப்பு வச்சுக்கிட்டு பூராட நட்சத்திரக்காரங்க கையில் ஒரு சோப்பு எடுத்து வச்சு அந்த சோப்போட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த சோப்பாக இருக்கலாம், துவைக்கிற சோப்பாக இருக்கலாம், குளிக்கிற சோப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. உத்திராட நட்சத்திரக்காரங்க அடுத்து இவங்க எப்படின்னா, கையில் ஒரு ஸ்கேலு வச்சுக்கோங்க, ஒரு அடி ஸ்கேலு, அந்த ஸ்கேலோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க. இதுக்கு அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, விசில் அடிக்கிற மாதிரி ஒரு விசிலை வாங்கி வாயில் வச்சு ஊதுற மாதிரி அப்படியே ஒரு ஃபோட்டோ. இது வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுக்கு அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா, ஸ்டேப்லர் பின்னு இல்லைன்னா பஞ்சிங் மிஷின் இதை கையில் வச்சுக்கிட்டு இல்லை பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. சதய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, லட்டு வாங்கி லட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது சதய நட்சத்திரக்காரங்க. கடையில் மஞ்சள் கலரில் லட்டு வாங்கி அதை சாப்பிடுங்க. இதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவங்க எப்படின்னா, ஒரு பெயிண்ட் டப்பா பக்கத்துலேயே கையிலே ஒரு ப்ரெஸ்ஸு, அதோட ஒரு ஃபோட்டோ. இது வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. இதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா, ட்ராலி பேக்கு அதை அப்படியே கையில் இழுத்துட்டு வர மாதிரி, இல்லை ட்ராலி பேக் அப்படியே தள்ளுற மாதிரி, ட்ராலியே தள்ளுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்க செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க.
இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க கையில் வந்து ஹெல்மெட்டு, நம்ம பைக்குக்கு போகையில், ஸ்கூட்டர் போகையில், பைக்கில் போகையில் ஹெல்மெட் மாட்டோம்ல, அந்த ஹெல்மெட்டை கையில் வச்சுட்டு இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அதோட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பத்து தாரையை இயக்கிறதுக்கு மிக வலிமையான ஒரு வழியை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி பார்ப்பீங்க. நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைலில் கூட அது வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் அதை அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து கூட நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்ட உங்களை யாராவது பார்த்தாலும் அந்த ஃபோட்டோவோட பார்த்தா கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இப்படியெல்லாம் வந்து சம்பத்து தர இயக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த பரிகாரங்கள் செஞ்ச பிறகு கூட வருமானம் வந்து ரொம்ப தடைப்படுது, மந்தமாக இருக்குது. ஏன்னா இது செஞ்சால் கண்டிப்பாக பணம் வரும், மந்தமாக வேணால் வரலாம், மற்றபடி பணம் வராமல் இருக்காது, ஒரு ஃப்ளோ வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வராமல் தடையாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் ஏதோ பித்ரு தோஷம், ஏதாவது ஒரு கரணத்தை இயக்காமல் இருக்கிறது, யோகரை இயக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அதை பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் பணவரவு வந்து தாராளமாக இருக்கும். எந்த ஜாதகமுமே கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அத்தனை வழிகளும் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே வழி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற வழிகளெல்லாம் பயன்படுத்தினா மிக சரியாக நல்லாவே ஒரு பணவரவை வந்து கொண்டு வரலாம். உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஜோதிட ஆராய்ச்சி, ஜோதிடம், ஆன்மீகம் இதெல்லாம் வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு. இதையே யாரும் சரியாக பயன்படுத்துறதில்ல. அதுக்கு விதண்டவாதம் பேசி அது வீணாக போகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பதிவுகளில் போகிறத நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போயே இது மேலே ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.